இதுல எந்த குழப்பமும் இல்ல. காவியா மனசுல நீங்க இல்ல, அது அவளே தெளிவா சொல்லிட்டா. காவியாவே சொன்னாளா? ஆமா, அது நான் என் காதால கேட்டேன். உங்களுக்காக தான் நான் அவகிட்ட பேசலான்னு போனேன். ஆனா அவ மனசுல நீங்க இல்ல. உங்க மேல லவ் இருக்குன்னு என்னைக்காச்சும் சொல்லிருக்காளா? இல்ல. நீங்க மட்டும்தான் அந்த கற்பனையிலே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது ஷாக்கிங்கா தான் இருக்கும், பட் இதான் ரியாலிட்டி. காவியாக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல தீபக். இதுக்கப்புறமாவது நம்ம விஷயத்தை பத்தி நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு புரியுது. டைம் எடுத்துக்கோங்க. உங்க டெசிஷன் எதுவா இருந்தாலும் பயங்கரமா என்கிட்ட சொல்லுங்க. குட்டிப்புலி பாத்துக்கோங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். இவங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? தீபக், காவியா விஷயமா நான் எதுவும் பேசுறதா இல்ல. நானே நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. தீபக், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? காவியா எனக்கு பிடிச்சிருந்தது உண்மைதான். அதை நான் எப்ப வேணா அவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப உடனே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன காரணம்? ராணி தான் அவங்க கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தானே நான் போனேன். நான் ஒர்க் பண்ற இடங்க அது. நாளைக்கு எப்படிங்க நான் எல்லார் முகத்திலும் முழிப்பேன்? காவியா உங்க ஆபீஸ்க்கு வந்து பேசினது எல்லாமே தப்புதான். அதுக்காக நாங்க 2 பேரும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோம். நீங்க காவியாவை லவ் பண்ணது தப்பு இல்ல, அவ வீட்டுக்கு போய் பேசினதும் தப்பு இல்ல. ஆனா ராணிய சொல்லி இருந்தாலும் நீங்க யோசிச்சிருக்க வேணாமா தீபக்? நீங்க முதல்ல காவியா கிட்ட தானே பேசிருக்கணும். அத பண்ணாம காவியா மேல கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? அவ உத்தமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அவ ஆசைப்பட்டு இல்ல, அவ ஃபேமிலி கொடுக்கிற பிரஷர் தாங்க முடியாமதான். பாவம், அவளால வேற என்ன செய்ய முடியும்? நீங்க இல்ல, ஊரே வந்து கேட்டாலும் அவ இருக்கிற சிச்சுவேஷன்ல அவ அதுதான் சொல்லுவா. விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்துல மாட்டிக்கிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தீபக், நம்ம ஆசைப்பட்டவங்க நம்ம கூட இல்லைனாலும் நல்லா இருந்தா போதும் தோணும்ல. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டுதான் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா உங்க ஹெல்ப் எங்களுக்கு வேணும். நாங்க எங்களால முடிஞ்ச எல்லாமே செஞ்சுட்டோம். இப்ப எங்களுக்கு வேற வழியே தெரியாம தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். காவியாவோட லைஃப நினைச்சு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க காவியாவை லவ் பண்றேன்னு சொன்னப்போ அவளுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப கூட நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் தீபக். போதுங்க, திரும்ப திரும்ப என்ன ப்ராப்ளத்துல மாட்டி விடாதீங்க. காவியாக்கு நல்லது பண்ண போய் நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். ப்ளீஸ் கிளம்பிருங்க, போங்க. வாடி போலாம். ஒரு நிமிஷம் டி. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற நீங்க இப்ப ஏன் காவியாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? அவ உங்களை வேண்டான்னு சொன்னதுனாலயா? ஏய், வாடி போலாம். குரு, இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுதான் உங்களுக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஹெல்ப் கேக்குறாங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? இல்லடா, நான் எதுவும் செய்ய போறது இல்ல. என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. சத்யா, இப்போ புது மாடல் போன் ஒன்று வந்திருக்கான். அதை வாங்கணும்னு தோணலையா? என்ன அக்கறை எல்லாம் பெருசா இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அதாவது என் போன் டிஸ்பிளே உடைஞ்சு போச்சு. நீ புது போனை வாங்கிட்டா உன் போனை எனக்கு கொடுத்துருவேல, அதுக்கு தான். ஏங்க, இந்த போனை போன மாசம் தானே கொடுத்தேன், அதுக்குள்ள உடைச்சிட்டீங்களா? என்ன பண்றது, கை தவறி கீழே விழுந்துருச்சு, டிஸ்பிளே உடைஞ்சு போச்சு.
அது டெம்பர் கிளாஸ்னு ஏதோ போடணுமா? இப்பெல்லாம் ஒரு பொருளை வாங்குறத விட அதை சேஃப்டி பண்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க கொடுங்க பாக்குறேன். 100 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் போட வழி இல்லாம 10,000 ரூபாய் போனை உடைச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுத்தா பத்திரமா வச்சுக்க தெரியாதா உங்களுக்கு? கரெக்டுக்கா, கரெக்ட், கரெக்டுக்கா. நல்ல பொருளை முதல்ல சேஃப்டி பண்ணி வைக்கணும், அப்புறம்தான் மற்றதெல்லாம். இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக காவியா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவ என்ன பார்த்த பார்வை இருக்கு. இல்லக்கா, எனக்கு ஏதோ தப்பா தோணுது. இத தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி அந்த ரதிய புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க. ஆமாக்கா, அவளுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேங்க்கா. இப்ப சொல்லுடா, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவோம், வேற பொண்ணு பாத்துக்கலாம். ஏங்க சொல்லுங்க. ஆமா மாப்ள, எதுக்கு கடன் கொடுத்தவன் வீட்டுல எல்லாம் போய் பொண்ணு எடுத்துக்கிட்டு? கரெக்ட். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குல்ல? ஆமாப்பா, இன்னும் பத்திரிக்கை கூட கொடுக்க ஆரம்பிக்கல. அப்ப சரி. எனக்கு காவியா மேல நிறைய டவுட் இருக்கு. உடனே மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. மாப்ள, நிஜமாவா சொல்ற? உடனே போய் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டா அதான் கல்யாணமே நடக்க போறது இல்லையே? இல்ல இல்ல, அன்னைக்கு நடக்க போறதில்ல, அதுக்கு முன்னாடியே நடக்க போகுது. அக்கா, நான் சொல்றத மட்டும் செய். காவியா வீட்டுக்கு உடனே கிளம்புங்க. ஜோதி, ஏய் ஜோதி. மா என்னம்மா? என்னடி துப்பட்டா புக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்க, எடுத்து வை. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து வெளியே வை. என்ன மா என்ன இப்போ தாரா அம்மா அப்பா வராங்க அவ்வளவுதானே, அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஏய், எதுவும் கவன குறைவா இருந்துடக்கூடாதுடி, அதுக்குதான். மா நீ இப்படி இருந்து பார்த்ததே இல்லம்மா, நார்மலா இருமா. ஏய், எனக்கு என்ன, நான் நார்மலா தான் இருக்கேன். ஐயோ, நான் பாலை காய்ச்சவே மறந்துட்டேன்டி. மா மா அவங்க வந்துட்டாங்க. என்னங்க சிட்டியை விட்டு இவ்வளவு தள்ளி இருக்கு, வீடாவது பெருசா இருக்கும்னு பார்த்தா இப்படி சின்னதா அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. இறங்கின உடனே ஆரம்பிச்சிட்டியா? பேசாம வா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். உள்ள வாங்க, உட்காருங்க. ஹாய் ஜோ. ஹாய் ஆனந்த். அப்புறம் நம்ம 2 பேரும் இப்போ ரிலேட்டிவ்ஸ் வேற ஆக போறோம். ஆமால, அப்போ இன்னைக்கும் நீங்க தான் டிரைவர் போல. ஏய், இன்னைக்கு நான் பொண்ணு வீட்டுக்காரம்மா. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க எந்த வண்டி ஓட்டினாலும் டிரைவர்னு. சரி வாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். தாரா ஃபோன் பண்ணி நீங்க வரீங்கன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுல என்னமா இருக்கு, சும்மா ஃப்ரீயா இருங்க. அண்ணனும் அண்ணியும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டாங்க, அதான் உடனே நாங்க மட்டும் கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரிங்க. ஜோதி, கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணி விடுமா, வேர்த்து கொட்டுது. ஆண்டி, ஹால்ல எல்லாம் ஏசி இல்ல, ரூம்ல தான் ஏசி இருக்கு. ரூம்ல வேணா உட்காரீங்களா, நான் போட்டு விடுறேன். ஓ, ஹால்ல ஏசி இல்லையா? ஒரு ஏர் கூலராவது வாங்கி வைக்கலாம்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரே வெயிலா இருக்கு, வேர்த்து கொட்டுது. தோ இந்த சோஃபா வேற ஹீட்டா இருக்கு, உட்காரவே முடியல. அது சரி, அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தானே இருக்க முடியும்.